முருகப்பெருமானை பற்றிய விசேஷமான சில தகவல்கள். முருகன் அழித்த 6 பகைவர்கள் ஆணவம், கண்மம், குரோதம், லோபம், மதம், மாத்சரியம். பசிபிக், சீஷெல்ஸ், ஃபிஜி, மடகாஸ்கர் நாடுகளிலும் முருகன் வழிபாடு உள்ளது. மலைகளில் குடிகொண்டுள்ள குமரனுக்கு சிலம்பன் என்றொரு பெயர் உள்ளது. முருகனுக்கு விசாகன் என்று ஒரு பெயர் உண்டு. விசாகன் என்றால் மயிலில் சஞ்சரிப்பவன் என்பது பொருளாகும். முருகப்பெருமானின் வலப்புறம் உள்ள 6 கரங்களில் அபயகரம், கொழிக்கொடி, வஜ்ரம், அங்குசம், அம்பு, வேல் என்ற 6 ஆயுதங்களும், இடப்புறம் உள்ள 6 கரங்களில் வரமளிக்கும் கை, தாமரை, மணி, மழு, தண்டாயுதம், வில் போன்றவை இருக்கும். முருகனின் கோழிக்கொடிக்கும் குக்குடம் என்றொரு பெயர் உண்டு. இந்த கோழியே வைகரி பொழுதில் ஓங்கார மந்திரத்தை ஒளிவடியில் உணர்த்துவது ஆகும். முருகப்பெருமானுக்கு உகந்த மலர்கள் முல்லை, சாமந்தி, ரோஜா, காந்தன் முதலியவை ஆகும். முருகனை ஒரு முறையே வலம் வருதல் வேண்டும். கந்த புராணத்தில் வரும் சுப்பிரமணிய ஸ்தோத்திரம் தினசரி அதிகாலையில் படிப்பவர்களது அனைத்து பாவங்களுக்கும் நிவர்த்தியாகும். முருகப்பெருமானை வணங்க சஷ்டி, விசாகம், கார்த்திகை, திங்கள், செவ்வாய் ஆகிய இவை அனைத்துமே உகந்த நாட்களாகும். முருகன் கங்கையால் தாங்கப்பட்டான். இதனால் காங்கேயன் என்ற பெயர் பெற்றான். சரவணப் பொய்கையில் உதித்தான். ஆகினால் சரவணபவன் என்று அழைக்கப்பட்டான். கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன் என்றும், சக்தியினால் 6 உருவம் ஓர் உருவமாக ஆக்கப்பட்டதால் கந்தன் என்றும் பெயர் கொண்டான். முருகனே திருஞான சம்பந்தராய் அவதாரம் செய்தார் என்று பலர் பாடியுள்ளனர். பிரம்மச்சரிய, கிரகஸ்த, சந்நியாச கோலங்களில் முருகனை மட்டுமே காண முடியும். பிற கடவுள்களுக்கு இல்லாத சிறப்பு இது. தமிழகத்தில் முருகனுக்கு குடவரை கோயில்கள் உள்ள இடங்கள் கழுகுமலை, திருக்கழுக்குன்றம், குன்றக்குடி, குடுமியான்மலை, சித்தன்னவாசல், வள்ளிக்கோயில், மாமல்லபுரம். முத்தமிழால் வைதாரையும் வாழ வைப்பான் முருகன் என்ற அருட்கவி அருணகிரி பாடியுள்ளார். முருகனைப் போன்று கருப்பை வாசம் செய்யாத வேறு தெய்வம் வீரபத்திரர். முருகப்பெருமானுக்காக கட்டப்பட்ட முதல் திருக்கோயில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள ஒற்றைக்கண்ணூர் திருக்கோயில் ஆகும். முதலாம் ஆதித்த சோழன் இதனை கட்டினான். இந்த கோயிலில் முருகனுக்கு யானை வாகனமாக உள்ளது. ஒரு திருக்கரத்தில் ஜபமாலையும் மறுகையில் சின்முத்திரையும் கூடிய நிலை இங்கே அருள்பாலிக்கிறார். முருக வழிபாடு என்பது ஷண்மதம் என்று சொல்லப்படுகின்றது. முருகன் சிறிது காலம் நான்முகனுக்கு பதில் படைப்பு தொழிலையும் செய்திருக்கிறார். இதனை உணர்த்தும் வகையில் திண்டுக்கல்லில் இருந்து 7 மைல் தூரத்தில் உள்ள சின்னாளம்பட்டியில் 4 தலையுள்ள முருகன் ஆலயம் அமைந்துள்ளது. கந்தனுக்குரிய விரதங்கள் 1 வார விரதம், 2 நட்சத்திர விரதம், 3 திதி விரதம். முருகனின் மூல மந்திரம் ஓம் சரவண பவாய நமக என்பதாகும். அக்னி, இந்திரன், வருணன், பிரகஸ்பதி, இரண்யகர்ப்பம் ஆகியோரின் கூட்டுக் கலவையே முருகன் ஆவான். முருகனின் கையில் உள்ள வேல் இறைவனின் ஞான சக்தி என பெயர் பெறும். முருகப்பெருமான் போர் முறிந்து அசுரர்களை அழித்த இடம் மூன்றாகும். அவைகளில் சூரபத்மனை வதம் செய்தது திருச்செந்தூர், தாரகாசுரனை வதம் செய்தது திருப்பரங்குன்றம். இந்த இருவரின் சகோதரர்களான சிங்க முகாசுரனை வதம் செய்தது போரூர் ஆகும். செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் அதிகாலையில் குளித்து முடித்து தூய்மையுடன் ஸ்ரீ சுப்பிரமணிய அஷ்டகம் ஓத வேண்டும். இதனால் தோஷம் விலகி நன்மை உண்டாகும். ஓம் முருகா போற்றி, முருகா போற்றி, முருகா போற்றி.